தி நியூஸ் சர்க்கிளோட அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். திருவள்ளூர் தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். 224 தொகுதிகளுக்கும் சீமான் அவர்கள் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது? அதான் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே பெண்களுக்கு சம வாய்ப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. வேட்பாளர் அறிவிப்புலேயே அதை 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா ஒவ்வொரு 2024 தொடக்கத்துலேருந்தே சொல்லலாம். அப்பயே நம்ம வேட்பாளர்கள் தேர்வை தொடங்கிட்டோம். அண்ணன் ஒவ்வொரு மாவட்டமாக போகும்போது கலந்தாய்வுலேயே யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம 117 பெண்களை நிறுத்த வேண்டியிருக்கு. இதில் 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதான் இளையவர்கள். அப்போலேருந்தே தொடங்கி இன்டர்னலாக கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி அவர்களே தேர்வு செஞ்சு கொடுத்த வேட்பாளர்களும் பல பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேட்டகரி வச்சுருப்போம், எல்லா சமூகத்துக்கும் முதல்ல வாய்ப்பு தரணுங்கிறது, அதுதான் சமூக நீதி. அப்போது அந்த அடிப்படையிலையும் வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் கல்வி, அந்த அடிப்படையிலையும் நம்ம வேட்பாளர்களை அண்ணன் தேர்வு செஞ்சு அந்தந்த மாவட்டங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி அப்போலேருந்தே நம்ம வேலையை தொடங்கிட்டோம். அப்போ நம்ம தேர்தல் வேலைங்கிறது தனியாக ஒன்று அப்படி தொடங்கல. அது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட விஷயம் தான். இப்போ கொஞ்சம் வேகமாக வீரியமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ 224 தொகுதிகளும் நாம் தமிழனுடைய வேட்பாளர்கள் தமிழர்கள் தானா? இல்லை, நம்ம இன்னொன்று ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் பேசுகிற நாங்கள் நாம் தமிழர் கட்சி வெறும் தமிழர்களுக்கான அரசியல் செய்யறதுக்காக வரல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்ய வந்திருக்கோம். ஆனால் அவர் தமிழர் தானே சொல்கிறாரு. மற்ற தமிழர் ஏன் எதிர்ப்புங்கிறத ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல. அதாவது தமிழர்கள் ஏன் ஆளணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, 60 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டுகால ஆட்சி, தமிழ்நாட்டோட ஆட்சியை செஞ்சது திராவிட கட்சிகள் தான். 60 ஆண்டுகால இந்த திராவிட ஆட்சியில் நடந்தது என்னென்னா, கல்வி நம்மகிட்ட இல்லை, மருத்துவம் நம்மகிட்ட இல்லை, நல்ல சாலை அமைக்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிவட்ட சாலை, எல்லா பெரிய பெரிய சாலைகளும் பல கோடி ரூபா போட்டு சாலைகள் கட்டப்படுது. ஆனால் உள்ளூரில் ஒரு சாலை ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு மழைக்கு தண்ணி தேங்காமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, உட்கட்டமைப்பு அப்படின்னா, இப்போ ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் சிறப்பாக வாழணுங்கிறது தான். நீங்கள் வச்சுருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கிற வளங்களை திருடி வேறு எங்கேயாவது கொடுக்கறதுக்கு பயன்படுற பெரிய பெரிய சாலைகள், பெரிய பெரிய துறைமுகங்கள், பெரிய பெரிய விமான நிலையங்கள், இதுக்கு மட்டும்தான் உங்களோட இது இருக்க ஒழிய இங்கே இல்லை. அப்போ நம்ம உற்று நோக்கும்போது ஏன் இந்த இது வருது? ஆற்று மணல் ஏன் கொள்ளையடிக்கப்படுது? மலைகள் கண்மூடித்தனமாக ஏன் வெட்டப்படுது? ஆறுகள், நீர்நிலைகள் எல்லாம் ஏன் அழிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை சாராதவர்கள், இந்த மண்ணை நேசிக்காதவர்கள், எதிர்கால தலைமுறை இந்த இடத்துல வாழணுன்ற அக்கறை இல்லாதவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துலையுமே, இப்போ கூட நம்ம பேசுகிறோம், கூட்டணி ஜெயிக்கணும் எல்லாம் பேசுகிற இவர்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சு மக்களுக்கான உணவை நாங்கள் உறுதி செய்வோம், மக்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சு வேலைவாய்ப்புக்கு வேலைக்கேற்ற ஊதியத்தை உறுதி செய்வோம், எல்லா நாடுகளையும் கூப்பிடுறீங்க நீங்கள் முதலீடு செய்யுங்கன்னு. முதலீடு செய்த முதலாளிகள் இங்கே இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்களான்னு எந்த முதலமைச்சராவது உறுதி செஞ்சுருக்காரா? இல்லை. இப்போ கூட 15,000, 20,000, 18,000 ரூபாய்க்குலாம் இங்கே இருக்க சிப்காட்டுகளில், அதுவும் நிரந்தர வேலை கிடையாது. எப்போ வேணால் அவன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் போயிடணும். அப்போது தற்காலிக வேலையில் நம்ம ஆட்கள் கூலி வேலை கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது எதை பற்றியுமே இவங்க கவலைப்படலை அப்படிங்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு எப்படி படுதுன்னா, இவர்கள் இந்த மண்ணை சாராதவர்கள், இந்த மண்ணை நேசிக்காதவர்கள். பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், மழையை அவங்க விட்டு கொடுக்கறதில்ல, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க விடுறதில்ல, மரங்களை வெட்ட விடுறதில்ல. ஏன்? அந்த மண்ணை சார்ந்தவர், அவரோட கலாச்சாரம், பண்பாடு, அவர்களோட இது என் நாடு, இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இங்கே அந்த எண்ணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஒரு இது வருது. நீங்கள் இவ்வளோ நாள் இந்த மண்ணையும் மக்களையும் கெடுத்தது காரணம், நீங்கள் எங்களை சாராமல் நிற்கிறீங்க, உங்களுக்கு இந்த 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 மண்ணை பற்றியும் புரிதல் இல்லை, இந்த மக்களோட பண்பாடு, கலாச்சாரம் எதை பற்றின புரிதலும் இல்லை, எதை பற்றி காக்கணும்னு நீங்கள் நினைக்கல. அதனால தான் வீதியில் இப்பயும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். திராவிட கட்சி தமிழுக்காக உயிர் நீத்தவர்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. ஆனால் நம்ம தெருவில் எங்கேயுமே தமிழ் இல்லை. எல்லா கடையில் இருக்கிற எல்லா பெயர் பலகைகளும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பெங்களூருக்கு போய் பாருங்கள், அந்த இது இருக்குல்ல, மெட்ரோ ரயில் இருக்குல்ல, மெட்ரோ ரயிலுக்கு வச்ச அந்த போர்டு வச்சுருக்காங்களே சைடில், அந்த தடுப்பு மாதிரி, அதுவே கன்னடத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணும், இல்லை இதை பார்த்தாவது கற்றுக்கணும். இதில் என்னென்னா மக்கள் இது ஏதோ மொழி அரசியல், மொழி வெறி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை.
இது என் நிலம், இது என் மொழி சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த நிலத்தை நான் ஆளணும்னு கேட்குறோம். அவ்வளோதானே ஒழிய, இதில் யார் வேணாலும் எங்களோட இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நாங்களே வந்து சௌராஷ்டிராவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இங்கே ரெட்டிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாயக்கர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இங்கே பிற மொழியாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? 2024 எத்தனை புறமொழி பேசக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர்ல? கூட ஒரு 10-15 பேர்கிட்ட இல்ல தெலுங்கர்கள், சௌராஷ்டிரா எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே பிற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க கட்சியில இருந்து இப்போ நீங்க முதல்ல பிற மொழியாளர்கள் இந்த மண்ணுக்கான அரசியலை ஏத்துக்கணுமா இல்லையா? ஏத்துக்கிட்டு வந்தா தானே வாய்ப்பை கொடுக்க முடியும். சௌராஷ்டிரா கூட்டத்தில் அண்ணன் பேசும்போது கூட அவங்க வந்து நாங்களும் வந்து உங்களோட நிற்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் என்ன சொன்னார், 2016 வந்து கும்பகோணத்தில் ஆனந்த்னு ஒருத்தருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், உங்களுக்கு தான் தெரியலன்னு சொன்னார். அப்போ என்னன்னா பிற மொழியாளர்கள் நாம் என்ன செய்கிறோங்கிறதையும் பார்க்கணும். நாம் இந்த வெறும் இந்த கற்பனை, இந்த அதிமுக அரசால் கட்டமைக்கப்படுற பிம்பங்களை மட்டும் பார்க்கக்கூடாது. கட்சி உள்ளுக்குள்ளே எப்படி செயல்படுது நாம் முதல்லேருந்தே சொல்கிறோம். இது வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நாங்கள் செய்கிறது. இங்கே தண்ணி எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்போது காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டியது எல்லாருக்கும் தேவைப்படுது. அதில் மலையாளி, கன்னடரு, தெலுங்கரு இப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இப்போ இந்த நகரம்னு வச்சுங்க, இந்த நகரத்துக்கு தூய்மையான குடிநீர் இலவசமாக நாம் தமிழர் ஆட்சியில் கொடுக்கப்படும் அப்படின்னா மலையாளி வீட்டில் மட்டும் கட் பண்ணுற முடியுமா? இல்லை தெலுங்கர் வீட்டில் நீங்களே சொல்றீங்க, மலையாளி, தெலுங்கர்கள், தமிழர்கள்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க, எங்கேயும் காற்றை நிப்பாட்ட முடியாது, தண்ணியை நிப்பாட்ட முடியாது, எல்லாமே ஓகே. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தாலும் என்ன, நிலத்தை ஆள்றது மட்டும் தாங்க, வாழ மட்டும் நீங்க முடியும்னு சொல்ற கான்செப்ட்ல இன்னமும் உறுதியா நிக்கிறதுல வந்து சொன்னேன். ஏன் அதாவது யாரும் எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாமே சொல்லுங்க. இப்போ தெலுங்கர்களே ஆளட்டுங்க. இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற தெலுங்குல இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி தெலுங்கர்கள் ஆண்டுட்டு இருக்கான்னு சொல்றீங்க. திமுக இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? திமுக யார் இப்போ தெலுங்கு? நீங்க சொல்றவர்கள் யார் தெலுங்கர்கள்? இப்போ சரி, ஐயா கருணாநிதி குடும்பமே என்ன குடும்பம்? அவங்க தெலுங்கர்கள் இல்ல. நீங்க தான் வந்து சொல்லிருக்காங்க. அவர் சொல்லிருக்காரு. நீங்க முதலமைச்சரோ யாருமே அப்படி எந்த இடத்துலயும் பேசினதாவே இல்லை. இது ஒரு திராவிட குடும்பம் அவ்வளவுதான் பேசியிருக்காங்க. திராவிட குடும்பம்னா என்னது? பல மொழிகள் கலந்ததுதான், ஒரு 4-5 மொழிகள் சேர்ந்து தமிழர் குடும்பம்னு சொல்லாமே. அது திராவிட கட்சி தானே. அவர் தமிழரை மாறிட்டார்லங்க. நாம் தமிழர் கட்சி நீங்க தொடங்கினது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றதுக்கு அப்புறம், அதுவும் தமிழ்நாடுங்கிற பேர் மாற்றமே அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது தான். இப்ப கட்சி தொடங்கின நீங்கள் நாம் தமிழர்னு சொல்றீங்க. நீங்க காலத்துல போராடி இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி 4-5 லாங்குவேஜ் கலந்து இருந்ததுனால அவங்க அந்த திராவிட அரசியலை முன்னெடுத்துட்டாங்க. திராவிட அரசியல் வந்ததுக்கு அப்புறம், திராவிடம்னு சொல்லி ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழர்கள், தமிழ் மரபை அவங்க எல்லாரும் காப்பாற்றிட்டு தானே இருக்காங்க. எங்கே வந்து தமிழ் மொழி தானே எல்லாமே இருந்துட்டு இருக்குது. தமிழ் இல்லைன்னு சொல்லி சட்டப்பேரவையில் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, தமிழ் தானே இருந்துட்டு இருக்குது. நான் அதான் முதல்ல சொன்னேன், தமிழ் எங்கேயும் இல்லை. அதுக்கு காரணம் இவங்க தான். எங்கே இருக்குன்னு நீங்கள் நான் கேட்குறேன். கோயிலில் இருக்கா? நீங்க வந்து கோயில்ல தமிழில் அர்ச்சனை வந்தாச்சு. இத்தனை நாளா எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்காங்க. எல்லா மாத்திட்டு இருக்காங்க, எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு 60 வருஷம் உங்களுக்கு ஆச்சு? ஆந்திரால போய் கர்நாடகால கன்னடத்துலதான் அர்ச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கேயும் சமஸ்கிருதம் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் போன்ற ஒரு எழுச்சி மாதிரி எல்லா மாநிலங்களிலும் ஏற்படல. அது நம்ம தேவையில்லை. இப்ப நம்ம பேசுறது தமிழ்நாடு, நாங்க அதிகாரத்தை கேட்க ஆந்திரால கேட்கல. இப்ப ஏற்கனவே வந்து திமுக அதை பண்ணிட்டு தானே இருக்குது, அதிமுக பண்ணிட்டு தானே இருக்குது. நாங்க பண்ணலன்னு தான் சொல்றோம். பண்ணிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. 60 ஆண்டு கால ஆட்சிகள் வந்துட்டு பாழாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப காமராஜரோட ஆட்சியும் சேர்த்து தான் சொல்றீங்களா? அப்போ திராவிட ஆட்சின்னு தெளிவா சொல்லிட்டேன். அது காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்ததுல இருந்துன்னு சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சியிலேயே இருந்திருக்காங்க. 77 வருஷம் ஆச்சுங்க. சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டு கால ஆட்சின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி. 60 ஆண்டு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சி. திராவிட வருஷமா திராவிட ஆட்சி இருந்துட்டு இருக்கு. ஆமா, இப்போ திராவிட ஆட்சியில நீங்க சொல்றீங்க தமிழ் இருக்குன்னு. இப்போ கூட வழக்காட்டு மொழிக்காக ஏன் போராட்டம் நடக்குது? எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. வழக்காட்டு மொழிக்கு ஏன் போராட்டம் நடக்குது? எல்லா இடத்துலையும் குடமுழுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நின்னீங்கன்னா தெரியும். ஏன்னா நீதிமன்றமே சொல்லிடுச்சு தமிழில் கட்டாயம் பண்ணணும். ஆனால் இப்பயும் போய் நம்ம நீதிமன்றத்தில் நின்று தான் அந்த குடமுழுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ எப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? சரி, சாதி பேரை நீங்கள் எல்லாத்துலேயும் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஜிடி நாயுடு சாலை ஏன் வச்சிங்க? அவர் அந்த பேராலே அழைக்கப்படுறாருன்னா சரி. முத்துராமலிங்க தேவர் வந்து எந்த பேர்ல அழைக்கப்பட்டாரு? அவரை பசுமன் முத்துராமலிங்கன்னு சொல்லி அழைக்கணும்னு சொல்லி அவங்களே போட்டு ஒரு அவருடைய அடையாளம் வந்து ஜிடி நாயுடுங்கிறது ஒரு அடையாளமாவே இருந்திருக்கு. முத்துராமலிங்க தேவரை ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய தலைவரை அவங்க பார்க்கவே இல்லை எந்த இடங்கள்லயுமே. அவர் ஒரு பொதுவான ஒரு தலைவராக தானே. நீங்க தான் வந்துட்டு சாதி கூடாதுங்கிறீங்க. அப்ப ஏன் தேவர்னு அழைக்கணும்? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றோம். என்னன்னா ஜிடி நாயுடுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்கல்ல, அது வந்து பொது பேர். அவங்க கொடுத்த விளக்கம், அவங்களுக்கு ஏதாவது சொல்றேன்.
பதில். நீங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி விளக்கம் சொல்லக்கூடாது. ஒரே மாதிரியா சொல்லணும். ஒண்ணு எடுக்கிறதா இருந்தா எடுத்துடணும், வைக்கிறதா இருந்தா வச்சிடணும். உங்களுக்கு தேவைப்படும் போது வச்சுக்கிறது, எடுக்கிறதுங்கிறது வந்து அது சட்டமும் கிடையாது. அது ஒரு ஒழுங்கினம் முதல்ல. அப்போ நீங்க இங்க தமிழ் மொழி இந்த ஆட்சியாளர்களால் காப்பாற்றப்பட்டிருந்தா இந்த போராட்டங்கள்லாம் தேவையே இல்லை. தினமும் போராட்டம் நடக்குதுங்க, எல்லாத்துக்குமே நடக்குது. இப்போ வழிபாட்டிலேருந்து நீக்கிட்டீங்க, வழக்காட்டிலேருந்து நீக்கிட்டீங்க, கல்வியில் இப்போ எல்லா நாடும் எடுத்துக்கோங்க. சாதிக்கிற அத்தனை நாடுகளும் கல்வியை தன் தாய்மொழியில் கற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சைனாவுக்கு போங்க, ஆராய்ச்சி கல்வியிலேருந்து ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தன்னோட தாய்மொழி. ஃப்ரான்ஸுக்கு போங்க, ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது. அப்போது அவங்களாம் ஏன் சாதிக்கிறாங்க அப்படின்னா தாய்மொழியில் தான் முதல்ல யோசிக்க முடியும் ஒரு விஷயத்தை. இப்போ நானே இவ்வளோ இதுவாக பேசுகிறேன்னா, ஏன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேச சொன்னீங்கன்னு வச்சுங்க, நான் முதல்ல தமிழில் சிந்திச்சு அது ஆங்கிலத்துக்கு என்ன வார்த்தை போடுறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பதிலே சொல்ல முடியும். அப்போது சிந்திக்கும் போது தாய்மொழி கனவு தாய்மொழியில் தான் வரும். இன்ஜினியரிங்கில் வந்துச்சு, மெடிக்கலில் கொண்டு வந்தாங்க, எல்லாத்துலேயுமே வந்துட்டு தமிழ் மொழியில் வந்துட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கலைஞர் இருக்கிறப்பே கொண்டு வந்தாங்க. பொன்முடி அவர்கள் வந்துட்டு அமைச்சராக இருக்கிறப்பே வந்தது தான் ஒரு சிஸ்டம். ஆனா மாணவர்கள் ஆர்வம் காட்டவே இல்லை. மாணவர்கள் ஆர்வம் காட்டாத கல்வி நிறுவனங்களுக்கு அதிபர் ஆயிட்டாங்க. கலைஞருக்கு வேண்டப்பட்டவங்க. இன்ஜினியரிங்கிறது பொதுவான விஷயம் தான். கவர்மெண்ட் காலேஜ்லயும் இருக்கு, பிரைவேட் காலேஜ்லயும் இருக்குது. பொறியியல்லே கொண்டு வந்தாங்க. அந்த கோர்சஸ்லயே மாணவர்கள் அதிகம் ஆர்வம் காட்டல அப்படிங்கிறப்ப அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ நீங்க மாணவர்களுடைய ஆர்வத்தை நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல கொண்டு போய் கட்டாயமா திணிக்கணும்னு சொல்றீங்க? இப்ப பள்ளிகள் இருக்குது, பள்ளிகள்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப மாணவர்கள் ஆர்வம் காட்டலன்னு சொல்றீங்க. எவ்வளவு மாணவர்கள் ஆங்கிலத்துல படிச்சு சாதிச்ச விழுக்காடு எவ்வளோ? ஒருவேளை தமிழ்ல நீங்க கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அது மாறி இருக்கும். நீங்க முதல்ல நிரூபிச்சு காட்டணும். தமிழ் வழி பள்ளிகள்ல தமிழ் தானே இருந்துட்டு இருக்கு. இல்லையே, விருப்பப்பட்டவங்க தானே போய் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து அரசாங்கம் நடத்தல, கட்டாயப்படுத்தல. இல்ல நீங்க வந்து அதை வந்து குழப்பிக்கிறீங்க. என்னன்னா இப்போ அறிவியல் இருக்கு, கணிதம் இருக்கு, மற்ற இந்த இந்த இதெல்லாம். இப்போ தமிழுங்கிறது ஒரு மொழி பாடம். அதை தாண்டி வர எல்லா பாடங்களும் வந்து தமிழ்லயே அதுக்கான வார்த்தைகள் இருக்கு, தமிழ்லயே அதை வந்து நம்ம கற்பிக்கலாம். அந்த முறைக்கு இவங்க இன்னும் போல. அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா ஒழிய. இப்போ ஆராய்ச்சி கல்வின்னு இருக்குங்க. இப்போ ஒரு கல்வி முறையே நான் சொல்கிறேன், வெறும் புத்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ணி அதை எழுதி படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. அதை தாண்டி அவர்களோட தனித்திறன் என்ன இருக்குது. அவர் வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவரோட தனித்திறனில் இருக்குது, ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக்கலில் இருக்குது அப்படின்னா அவங்கள அதில் ஈடுபடுத்தி அவங்களுக்கான அந்த தனித்திறனை வளர்த்து அதுலேருந்து அவர் ஒரு கண்டுபிடிப்பாளராக, ஒரு ஆராய்ச்சியாளராக மாற்றணும். இது இப்போ எப்படி இருக்குன்னா, கண்டுபிடிக்கிறவனையே நம்ம அங்கீகரிக்கிறதே இல்லை. நீங்கள் பல செய்திகளில் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கிராமத்துலலாம் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், சூரிய ஒளியில் ஓடுறது, தண்ணியில் ஓடுற இன்ஜினு, இந்த மாதிரி பலதும் சொல்கிறாங்க. எத்தனை வந்து இந்த அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கு, எத்தனை பேர் வந்து அங்கீகரிச்சிருக்கு? அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க இந்த ஆட்சியாளர்கள் மொதல் பாயிண்ட்டுக்கே வரேன். ஆட்சியாளர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த அவர்கள் வந்து அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்கள வந்து தூக்கி விடணும்னு நினைக்கிறது இல்லை. இவர்கள்ட்ட வாக்கு வாங்கணும், இவர்களை வந்து ஆட்சி செய்யணும், அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து 130 கோடி இந்திய நாட்டோட மக்கள் கோடி தொற்றுச்சு. இப்போ நம்ம ஒரு 8 கோடி குறையாம இருக்கோம். இதுல வந்து ஒலிம்பிக்ல போய் ஒரே ஒரு வெண்கலம் வாங்கிறது கூட ஆள் இல்லை. ஆனா நீங்க வந்து உங்க குடும்பத்திலேயே எல்லா அமைச்சரும் வச்சிருக்கீங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாரும் நீங்களே வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யலை? ஏன்னா உங்களுக்கு நோக்கம் இல்லை. ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குறது, வெங்கலம் வாங்குறதெல்லாம் சொல்றீங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து தான் அனுப்புறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அந்த பிரச்சனை. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை, இது இந்தியாவுக்குமான ஒரு பிரச்சனை தானே. நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்டால் அவங்களும் தான் செய்யலை. அந்த பதில் இங்கே தேவைப்படலையே. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தானே கேள்வி உங்களை நோக்கி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கடன் 10 லட்சம் கோடி வந்துருச்சு, எதுக்கு இலவசங்கள் கேள்வி கேட்டால் குஜராத்தில் நம்மளோட அதிகமாக கடன் இருக்குது, கேரளாவில் அதிகமாக இருக்குது. இங்கே அந்த பதில் தேவையில்லைங்க. நீங்கள் எதுக்கு இங்கே கடன்காரமான மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? எதுக்கு? மக்கள் ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் வந்துட்டு மக்களும் எதிர்பார்க்குறாங்களா? இதே மக்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு, எனக்கு நீ கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையே வேணான்னு சொல்லி எத்தனை பேர் போய் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் எனக்கு கொடுக்கலைன்னு சொல்லிட்டு விண்ணப்பிகளுடைய எண்ணிக்கையை தான் நீங்கள் அது வந்து உங்களுடைய உரிமை தொகை தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் அவங்க ஒரு இதாக ஒன்றும் இல்லை, அது மக்களுடைய உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கான கூட்டம் தான் அதிகம் போதே தவிர்த்துட்டு அதை வேணான்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மக்களை வந்து முதல்ல கேள்வி கேட்குற அந்த இடத்துலேருந்து தவிர்த்து விடுறதுக்கான ஒரு வழி. மக்களை வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்களோ அது மாதிரி மக்களை முதல்லையே எதையாவது கொடுத்து அவங்களும் ஊழல்வாதிகளாக மாற்றிடுறாங்க. வாக்குக்கு காசு வாங்கக்கூடாது. இதுதான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆமாம், வாக்கை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்போது நீங்கள் முதல்லையே போய் காசு கொடுத்து வாக்கை விற்றுறீங்க, அவங்ககிட்ட நீங்கள் வாக்கு வாங்கிடுறீங்க பணத்தை கொடுத்து. அப்போது இங்கே வந்து ஜனநாயக படுகொலை வந்து முதல்ல நடந்தது. இப்போ மக்கள் வந்து ஒரு விஷயம் ஒழுங்காக நடக்கலை,
ஆட்சியாளர்கள் சரியில்லை. அப்போ கேள்வி கேட்குற அந்த தார்மீகத்தை வந்து இழந்துடுறாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது அங்கே நின்ன எம்எல்ஏவோ, அங்கே இருக்கிற இப்போ சின்ன பஞ்சாயத்து எலெக்ஷன்னா அந்த ஊர் தலைவருக்கு நின்னவர், பிரசிடென்ட் நின்னவரோ, வார்டு மெம்பர் கூட நான் தான் உனக்கு காசு கொடுத்துட்டேன்ல வாக்குக்கு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பிடுறாங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஏன்னா அதுலேயே ஊறி மக்களை வந்து அது ஒரு வாடிக்கையான, இப்போ லஞ்சம் கொடுக்கறது எப்படி ஒரு வாடிக்கையாகி போச்சோ அது மாதிரி வந்து வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு வாடிக்கையாகி போச்சு. எங்ககிட்ட கேட்டவங்களாம் தான் இருக்காங்க. வந்து தேர்தலில் போட்டிடுறீங்க, எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. அப்போது அது வந்து ஒரு வாடிக்கையாக மாறிடுச்சு. மறுபடியும் அவங்க கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போது அப்படி சொல்லி தான் ரூபா கூட காசு கொடுக்காம 36 லட்சம் வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வந்திருக்கு. அப்போது மாற்றம்ங்கிறது நடக்காமல் இல்லை, நடக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஆனால் சீமான் அவர்களுக்கு வந்து இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அவர் மீது பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி அவரால் வந்து ஒரு அதிகமான வாக்கு சதவீதத்தை வாங்க முடியுங்கிற நிரூபிச்சிட்டார் அரசியல். அது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் சீமான் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து விஜயனுடைய வருகைக்கு பின்னால் மொத்தமாக சரிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? இது எலெக்ஷனே வரல, விஜய் ஓட் பேங்கே நிர்வகிக்கல, ஆனால் சீமானுடைய வாக்கு வங்கி வந்துட்டு பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதான் இது மாதிரி ஒரு அபத்தமான ஒரு பேச்சு வந்து நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும்னு நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அது வந்து ஒரு ரசிகர்களின் கூட்டம். ஒரு ரசிகன் ஒரு ரசிகனா விஜயை பார்க்கணும் அப்படின்னு வந்து எல்லா ரசிகனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு விஜய் முதல்ல விக்ரவாண்டியில் மேடையில் வெளிப்படையாக வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு கூட்டம் போடுறாரு. எல்லா ரசிகனும் முன்னாடி 3 நாள் முன்னாடியே கூட அங்கே வந்தவங்களாம் இருக்காங்க. அப்படி எல்லாரும் வந்து அவரை பார்த்துணுன்னு வந்துட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? 50,000 இருக்கைகள் போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை விட 3 மடங்கு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க அங்கே. நான் அதை விட 10 மடங்கு பேர் வாக்கு செலுத்துறவங்க வரலன்னு நான் சொல்கிறேன். 20 லட்சம் பேர். அது எப்படி எங்கள் வாக்கு சரிக்கும்? எங்கள் வாக்காளர்கள் அங்கே எங்கே இருக்காங்க? அப்போ 20 லட்சம் பேரும் எங்கள் வாக்காளர்கள், அவரோட வாக்காளர் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விஜய் ஒரு இடத்துல கூட சீமான் அவர்களை பற்றி ஆரம்ப காலகட்டங்களில் பேசினதே கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் விஜய்க்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாரா, இல்லை பேசுகிறாரா? என்னன்னா ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறதா? விஜய்னால நம்மளுடைய அரசியலில் வந்துட்டு ஒரு பெரிய பின்னாடி சந்திக்க போகிறோங்கிறது ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணனோட கருத்தியல் முதல்லேருந்து என்னென்னா, இங்கே அரசியல் கட்சிகள் புதுசாக வரணும். ஏன்னா இந்த அரசியல்கள் சரியில்லை. அப்போது இங்கே புது அரசியல் கட்சிகள், ஏன்னா அதுதான் ஜனநாயக போட்டியே வந்து பல முனை போட்டி வந்தால் தான் அது வந்து ஜனநாயகமாக இருக்கும். அது வந்து அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. அப்போ எல்லாரும் வரணும். அதில் வந்து விஜய் அவர்கள் வரும்போதும், ஐயா கமலஹாசன் வரும்போதும் அண்ணனை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் வந்து அவர் மூத்தவர், நானே போய் சந்திக்கிறேன்னு சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதே மாதிரி விஜய் வரும்போதும் வாழ்த்து தெரிவித்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே தான் தம்பி வருவார். அதனால வந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் நம்ம துணி நின்னோம். எல்லாத்துக்கும் வந்து அண்ணன் வந்து அவர் வரவேற்றார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் முதல் மேடையில் சொல்லும்போது, இங்கே யார் நமக்கு எல்லா துன்பத்தையும் கொடுத்தாங்களோ, எந்த அரசியல் நம்மளை இந்த மாதிரி போராட வச்சுச்சோ, அந்த திராவிட அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் ஒன்று தான், எனக்கு 2 கண்ணுன்னு சொல்லிட்டார். இப்போ அதுதான் இங்கே அவர் பேச வேண்டிய ஒரு சூழல். வேணும்னே நம்ம பேச. அவர் உங்களுடைய தம்பி தானே. சீமான் அவர்களே வந்துட்டு பல இடங்களில் வந்து எனக்கு தம்பின்னு சொல்லப்பட்ட ஒரு விஜய் அவர் தான் தம்பி. இன்னமும் தம்பி தானே. தம்பி தமிழக வெற்றி கழகம் தானே வச்சாரு, திராவிட வெற்றி கழகம்னு பேர் வைக்கலையே. தம்பி தமிழக வெற்றி கழகம் தான் கட்சி வச்சிருக்காரு. தம்பி பச்சை தமிழர் தான் அவரு. ஒரு பச்சை தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னாரு. தொல் திருமாவளவர்கள் ஆளலாம், நல்ல கண்டவர்கள் சிஎம் ஆகலாம்னு சொன்ன சீமான் அவர்களால் ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்துட்டு திமுக கூட்டணி வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் சீமான் அவர்களால் பேச முடியல. ஆனால் விஜய் வந்து எந்த கூட்டணியும்ல இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. பெரியாரை அவர் கையில் எடுத்துட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு விஜய் வேண்டாதவர் ஆயிட்டாரா? விஜய் வந்து பெரியாரை மட்டும் கையில் எடுக்கல. விஜய் வந்து அரசியல் தத்துவத்தையே வந்து இங்கே 2 அரசியல் தத்துவம் இருக்குது. ஒன்று தமிழ் தேசியம், ஒன்று திராவிட தேசியம். தமிழ் தேசியம் நாங்கள் அதை கொண்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு எதிராக நிற்கிறது திராவிட தேசியம். அப்போது 2மே ஒன்றுன்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டிய ஒரு காலச்சூழல் வந்துடுது. பேசாமல் இருக்க முடியாது. பேசாமல் இருந்தால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி. சரி, 2 ஒன்று சொன்னாலும் விஜய் என்ன ஆட்சிக்கு வரலையே. விஜய் வந்துட்டு ஊழலை ஒழிப்பேங்கிறாரு. சீமான் அவர்களை சொன்ன போன மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. வாக்குக்கு காசு கொடுத்தவர் ஓட்டு வாங்க போகிறது கிடையாது, பிரியாணி கொடுக்க போகிறது கிடையாது, குவார்டர் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஜய் எந்த அரசியலும் ஈடுபடவே இல்லை. இது வரைக்கும் விஜய் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படி செஞ்சாரு. நீங்க ஒரு உதாரணம் காட்டுங்க. ரைட், ஓகே. நாங்களும் அஷூரன்ஸ் கொடுக்கலங்க. நாங்களும் அதே தான் சொல்றோம். என்னன்னா நீங்க சொல்றது எதுவுமே நடக்குமாங்கிறது, மது ஒழிக்கணுங்கிறாரு, எல்லாமே சொல்றாரு. என்ன வந்து உங்களுக்கு விஜய்னால வந்து அப்படி விஜய் வந்து என்ன மாறிட்டாரு அப்படி? சரி, வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டாரு. இங்க வந்து வழக்குகள் வந்து விஜய் கட்சி யார் பேர்லயும் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து அதுல செங்கோட்டையன் வந்தாரு, அவர் மேல வழக்குகள் இருக்கு. அவர் எதிர்த்த கட்சி அதிமுக, திராவிட கட்சியில ஒண்ணு. அப்போ திராவிட கட்சியில இருக்கும்போது அவர் ஊழல்வாதி, அவர் சரியில்லாத ஆளு, அவருக்கு அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் போகக்கூடாது. பச்சை தமிழர் தானே.
தமிழரா இதுவான்றது போட்டி இல்லைங்க. நீங்க இல்ல சொன்னீங்கல்ல அவர் இல்ல நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க ஓட்டு பாக்குறது வந்து ஒரு தமிழரா இல்ல, இல்ல, தமிழர் அப்படி அல்லாதவர் அப்படி அப்படின்னு தான் கிடையாது. பாக்குறீங்க. அப்படி ஒரு கிடையாதுங்க. பச்சை தமிழர் கட்சியில சேரல ஒன்றும் நாங்க அவர் அப்படி பார்க்க ஊழல்வாதியா இருந்தாலும் என்ன, அவர் எந்த வாதியா இருந்தாலும் அவர் அமைச்சரா இருந்திருக்காரு. இதே செங்கோட்டையன் அவர்களோடய நட்பு பாராட்டியவர் தான் திரு சீமான் அவர்கள். அதிமுகவினுடைய எல்லா அமைச்சர்களோடையும் நட்பு பாராட்டியவர் தான். ஊழல் அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் தான் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதான் இது யாரு மேல இல்ல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதுல அடிப்படை முரண் என்னன்னா, யாரையும் நாங்க வெறும் தமிழரான்னு மட்டும் பார்க்கறது இல்ல. ம். இப்போ ஐயா எடப்பாடி தமிழர் தான். ஆனா தமிழரா நின்னு ஆட்சி செய்வாரானா இல்ல. அவர் வந்து தேசியவாதியா நிப்பாரு. பிஜேபி ஆதரவாளரா நிப்பாரு. பிஜேபியோட கூட்டணி ஜெயலலிதா அவர்களை வச்சிருக்காரு. ஆதரித்தவர் சீமான். ஆதரிக்கலங்க. நீங்க ஜெயலலிதா திரும்ப திரும்ப அவர்களை வந்து 2011 ஜெயலலிதாவை நீங்க ஆதரிக்கலையா அப்போ? ஜெயலலிதாவை ஆதரிக்கல. காங்கிரஸ் ஜெயலலிதாவை கட்சிகள் போன்ற ஒரு வீர பெண்மணி தமிழ்நாட்டை வந்துட்டு அப்படிலாம் பேசல. ஆள்றதுன்னு சொல்லிட்டு அவர் சீமான் அவர்கள் அன்று ஜெயலலிதா அவர்களுக்காக இலை ஜெயலலிதா அவர்களுக்கு அதிகமான ஒரு புகழுரை வந்து சீமான் கொடுக்கலன்னு நீங்க சொல்லுங்க. ஆமா. குடுக்கல. இலை மலர்ந்தால் இதே ஈழம் மலரும். பெரியாருக்கும் அவர் பேசின விஷயங்கள் இல்லவே இல்லை. பெரியாரை அவர் எவ்வளவு தூக்கி வச்சு காலங்களில் பேசியிருக்காங்க. பேசியிருக்காரு அதுக்கு அப்படிங்கிறது அவரே தெரியும். பதில் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பதில் சொல்லி முடிஞ்சு போனது நீங்க இல்ல திரும்ப அதுதான் கேள்வி சொல்றேன். கேக்குறீங்க. நீங்க அன்னைக்கு வந்து ஓகேங்கிறீங்க, இன்னைக்கு வேணா சொல்ல இதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு நாங்க விஜய் நீங்க எதிர்க்கலாம், நாளைக்கு ஆதரிக்கலாம்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம்ல. வி- ஏதோ ஒரு விஷயம் நீங்க அரசியல மாறி மாறி சரி நிலைப்பாடுகள் எடுத்துட்டு தானே இருக்கீங்க. விஜய் எனக்கு வந்து திராவிடம் சரியில்லை, நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், தமிழ் தேசியம் தான் சரி, இந்த பாதி தான் சரியா வரும், வாங்க ஒண்ணா நிக்கலாம்னா அது வேற. அப்பதான் அதை யோசிக்க முடியும். திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லும்போது நம்ம அவரோட நிக்க முடியாது. இன்னொன்னு பெரியாரை பத்தி நம்ம எதுவும் அவதூறாவே பேசல. முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெரியார் என்ன சொன்னாரோ அதை நம்ம திரும்ப எடுத்து சொல்லியிருக்கோம். தமிழ் வந்து ஒரு நீச பாஷை, தமிழ் பேசுனா சோறு கிடைக்குமா, இதெல்லாம் வந்து பெரியார் சொல்லியிருக்காரு. எப்படி பெரியார் இப்படிலாம் சொல்லலாம், தமிழை போய் இவ்வளோ இழிவா பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, தமிழ் பெரியார் எந்த இடத்துலையும் நம்ம வந்து இழிவாக பேசல. தமிழ் பெரியார் பேசுனதை நம்ம எடுத்து பேசியிருக்கோம். அதுவே கூடாது, அதுவே விமர்சனம் அப்படின்னா அது நாங்கள் பேசலைங்க, பெரியார் பேசுனதுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமா ஒழிய அதுக்கு வேறு பதிலே இல்லை. இங்கே தொடர்ச்சியாக இந்த மாற்றம் ஒரு இந்த ஒரு நிலைப்பாடு மாற்றம் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஏற்படும். ம். நிலைப்பாடு மாற்றத்தில் இருக்கிற உண்மைத்தன்மை எதுக்காக அந்த நிலைப்பாடு மாறுச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பெரியார் இந்த இந்த மண்ணுக்காக போராடினாரா? ஆமாம் போராடினார்னு இப்பயும் நாங்கள் சொல்கிறோம். பெரியாரும் போராடினார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ம். எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் போராடினார், அவரை தாண்டி யாருமே இல்லைங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. அதை தாண்டி எங்கள் முன்னோர்கள் இருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், விடுதலைக்காக போராடிய பூலித்தேவன், வேலு நாச்சியார், எவ்வளோ பேர் இருக்காங்க. ம். அப்போ இவங்களை எல்லாரையும் மறைச்சிட்டு ம். இந்த தமிழ் தேசிய அரசியலில் தமிழகத்தை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே, பெரியாருங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் சுருக்காதீங்க. ம். பெரியாரை தாண்டி இங்கே பல போராளிகள் இருக்காங்க. சிங்காரவேலர் இருக்காரு, ஜீவானந்தர் இருக்காரு. இவங்களெல்லாம் ஏன் மறைச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். அதனால பெரியாரை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, விஜய் எதிர்க்கிறதுக்கும் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல. வாக்கு வங்கி சதறுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட நாங்க அதிகமா தான் இப்ப ஓட் எங்க பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவோம். சொல்றீங்களா? உங்களுடைய வாக்கு வங்கியை தான் சொல்றேன். எங்க வாக்கு வங்கி இதை விட அதிகமாகும். நாங்கள் வெற்றியை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கோம். நீங்க திரும்ப திரும்ப நாங்கள் ஏதோ சும்மா பேசிட்டு அப்படியே போயிடுவோம்னு நினைக்காதீங்க. இப்போ இல்ல இது வரைக்கும் வந்து வெற்றிங்கிறது வந்துட்டு நாம் தமிழருக்கு ஒரு எட்டாக்கணியா தான் இருந்துட்டு இருக்குது. இதுவரை வந்துட்டு தேர்தல் களங்கள்ல வந்து தனிச்சு நிக்கிறீங்க. தனிச்சு நின்று தான் எந்த கட்சியோட இதுவரைக்கும் கூட்டணி வைக்கல. அதுல சீமான் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இது போன்ற நிலை வந்து இருந்துட்டு இருக்குது. நிறைய பேர் உங்க கட்சியை விட்டு வெளியேறினாங்க. நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு வெளியே போனவங்களாம் இருக்கிறாங்க. 3 பேர். கட்சியில இருந்துட்டு 3 பேருமே நீங்க தூக்கி வச்சு இல்ல, நிறைய கொண்டாடியவர்கள் பேர் தான். தெரியும். அவர்கள் 3 பேரோ நிறைய பேர் போயிருக்காங்க அங்கங்க. நம்ம பேர் லிஸ்ட் போட்டு நம்ம சொல்ல முடியாது. ஷோல அதுக்கு ஒரு ஷோ பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. ஷோல உட்காந்து லிஸ்ட் போட முடியாது மாவட்ட வாரியா. போனவங்க நிறைய பேர் தெரிஞ்சது 3 இருக்காங்க. பேர் தான் இருக்கும். அதை தாண்டி யாரையும் உங்களுக்கு தெரியாது. யாருமே ஆனால் அவர்கள் வைத்துட்டு போகக்கூடிய விமர்சனங்கள் இது போன்ற வந்துட்டு தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இனியும் வந்து இந்த காலங்கள்லாம் எடுபடாது அப்படிங்கிறதுல அவங்க 3 பேருமே முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு தான். நீங்க சொன்ன 3 பேரையும் நான் சொல்லிட்டு போறேன். அதான் அப்படி கட்சிக்குள்ளேயே வந்துட்டு சலசலப்பு அதிகம் இருந்துட்டு இருக்கு. சீமான் வந்து சர்வாதிகார போக்கோட வந்துட்டு செயல்படுகிறார். அவர் நினைச்சாதான் நிக்கணும், இல்லைன்னா வேணாம் தூக்கி போடு அப்படிங்கிற அளவுல தான் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுலாம் எப்படி பாக்குறீங்க? தேர்வு முறை அப்படிங்கிறது திமுகவில் இப்போ வந்து ஸ்டாலின் சொன்னார்னா அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒருத்தர் போயிட்டு அந்த வேலையை செஞ்சிருவாரா? இல்லை அதிமுக ஜெயலலிதாவுக்கு எதிராக எடப்பாடி வேலை செஞ்சிருக்காரா? இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எடுத்தாங்க வேலை செய்யணும். அதான் கட்டுப்பாடு, அதுதான் ஒழுங்கு. ஆளுக்கு ஓடி போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்படி ஓடினவங்க தான் கட்சி விட்டு ஓடிட்டாங்க. அது அவங்கள வந்து கட்சி நீக்கி இருக்குதுங்க. கட்சி வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி தாங்க. அதில் வந்து பழுத்து போன இலைகளும் காஞ்சி போன இலைகளும் கீழே விழத்தான் செய்யும். அது விழாமல் பாதுகாத்துக்கிங்கன்னா மரம் வளராது. அப்போது கட்சிக்கு புதுசாக ஆட்களும் வருவாங்க. அவங்களுக்கும் கட்சி முக்கியத்துவம் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்துட்டீங்கிறதுக்காக எப்பயுமே ஒரே மாதிரி இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. அப்போது போனவங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய அதுக்கும் கட்சிக்கு அந்த சம்மந்தம் இல்லை. கட்சி அதனால பின்னடைவும் ஒன்றும் சந்திக்காது. கட்சி வந்து
எங்கள் அண்ணன் சீமானால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி தான். இன்றைக்கும் 2016 நம்ம வந்து முதல்ல தேர்தலை சந்திக்கிறோம். அன்னைக்கு வீதிகளில் நின்று ஒரே ஆளாக அவர் மட்டும் தான் பேசினார். ஒரு நாளைக்கு 10 கூட்டங்கள் பேசியிருக்காரு. வெயிலில் பேசியிருக்காரு, மழையில் பேசியிருக்காரு. அன்னைக்கு இருந்த கூட்டம் நீங்கள் காணொலிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ 21 நாங்கள் நடத்தின மாநாடு திமுக, அதிமுக இந்த ரசிகர்கள் வச்சுருக்க கட்சி இது எல்லாமே வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு கொடுத்த கூட்டம். ஒருத்தர் வந்து பிரியாணி, கொ மதுபானங்கள் இது எல்லாத்தையும் குடுத்து தான் ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். நாங்க எதுவும் குடுக்கல. மக்கள வந்து ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களாக நீங்கள் இருந்தால் வாங்க அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டோம். அப்போ மாற்றத்தை விரும்பி இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்கல்ல. அப்போ இது முடியாது, இது உங்களால முடியாது, நீங்க வெல்ல மாட்டீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான் எல்லாருமே. அதனால நாங்க அத பத்தி எங்களுக்கு வந்து வேலை இன்னும் அதிகமா இருக்குது. சொல்றவங்கள இப்போ கருத்துக்கள் பல பேருக்கு பலதான் இருக்கும். எல்லா கருத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா வேலை செய்ய முடியாது. அப்போ உங்க கருத்து உங்களோடது. நீங்க வந்து திராவிட கட்சி சார்ந்தவர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து திராவிட கட்சி வெல்லணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க தோத்துருவீங்கன்னு நீங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க. அப்போ நீங்க உங்களோட நீங்க எத சொல்றீங்களோ, அதுக்காக நீங்க வேலை செய்யுங்க. நாங்க எத சொல்றோமோ, அதுக்காக நாங்க வேலை செஞ்சு நாங்க வெல்லுவோம் அவ்வளவு. ஏன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இன்னொரு நேரங்கள்ல வந்து மக்கள் நல கூட்டணி மாரி 3வது ஒரு கூட்டணிகள்லாம் இருந்தது. அதற்கப்புறம் பிறங்கிற லிஸ்ட்ல நாம் தமிழர் இருந்தது. ஆனா இதெல்லாம் உடைச்சு நாம் தமிழர் வந்து 3வது இடத்துக்கு வந்தது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அடுத்து நாம் தமிழர்னு. இப்போ விஜயனுடைய வருகைக்கு பின்னால் திமுக, அதிமுக அலைன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுடைய தாவேகா அப்படிங்கிறத தாண்டி 4வது தான் பிற அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு நாம் தமிழர் போச்சுங்கிறத ஏற்றுக்கிறீங்களா? இப்போ தாவேகாவே நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்த உடனே எனக்கு இது கொள்கை, இதெல்லாம் நான் சரி பண்ண போகிறேன், நாங்கள் தனித்து தான் போட்டி, என்கிட்டயே ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அதில் ஒருத்தரை நான் எடுத்து நிப்பாட்ட போகிறேன், இப்படி எதுவும் சொல்லியிருக்காரு அவர். நீங்க கொஞ்சம் பொறுங்க. கட்சியோட லிஸ்ட் வந்தா தானே தெரியும். கொஞ்சம் பொறுங்க. ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து கேண்டீட்னா விஜயகாந்த் அவர்கள் பண்ணலையா? அவங்க கட்சியில அவருடைய ரசிகர்கள் தான் பின்னாடி வந்துட்டு எம்எல்ஏக்கள் ஆனாங்க. அதனால தான் எத்தனை பேருக்கு வந்து எதிர்கட்சி வரைக்கும் வந்துச்சு. இந்த கட்சி எங்க போகுது நீங்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் ரசிகர்களை வந்து கேண்டிடேட்டா போட போறீங்களாங்கிறது ரசிகர்களுக்கே தெரியல. நாங்க வந்து களத்துல வேலை செய்றோம். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்க ஒத்த வயசு உள்ளவங்க தான். எல்லாருமே வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வந்து கட்சிக்காக வேலை செஞ்ச அத்தனை பேரும் களத்துல நிக்கிறாங்க. ஆனா வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கட்சிக்குள்ள வராங்க. வரும்போதே என்னன்னா அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இவருக்கு வந்து சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியே ஒருத்தர் கட்சிக்குள்ள கூட்டு வராங்க. அப்போ கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா அந்த வேட்பாளர் பட்டியல் வரும்ல, அப்போ தெரியும் அந்த கட்சிக்கு யார் வேலை செய்வா, அடிப்படை தொண்டனுக்கு என்ன மரியாதை அங்கே கிடைச்சது, உங்க படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்தவனுக்கு என்ன மரியாதை, உங்க படத்துக்கு போஸ்ட் ஒட்டினவனுக்கு என்ன மரியாதை, உங்களுக்கு இது வந்து எல்லா கட்சியும் நடக்குதா? நாம் தமிழர் கட்சியில இருக்கணும். நீங்க பல அரசியல் இயக்கங்களே கடந்து வந்தவர் தான். பல அரசியல் இயக்கங்களுடைய அதனால கடந்து வந்தவர். அவங்க கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி கடந்து வந்தவர்கள் தானே. ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாரும் வரலைங்கிறதுனால நீங்க பேசுறீங்களா? உங்க கட்சிக்கு வெளி கட்சியில இருந்து யாரும் வந்து சேரல, உங்க கொள்கையை பிடிச்சி வந்து சேரல அப்படிங்கிற பல பேர் வந்து அவரோட கட்சிக்கு விஜய் கட்சிக்கு தேடி வர்றது ஒரு கட்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி ஆகும் பொழுது உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சொன்னதுக்காக நான் பதில் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா விஜயகாந்த் கட்சியில அவரோட தொண்டர்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தாங்க எல்லாம் சொன்னீங்க. அதனால தான் அந்த கட்சி வளர்ந்தது. ஏன்னா கட்சியில உழைக்கிறவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல விஜயகாந்த் கரெக்டா இருந்தாரு. இவர் எப்படி இருக்கு போறாருன்னு நம்ம பட்டியல் வந்தோடனே பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தெரியும் இது வந்து யாரு வந்து உடைக்கும், யாரு சதைக்கும், இது வந்து 3வதா 4வதா அந்த பட்டியலில் யார் எங்க வராங்க. நாங்க வந்து முதலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல 3வதா 4வதா வர்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க 3வது 4வது தான் வரோம்னா அது 3வதா வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, 4வதா வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனா எங்களுக்கு இலக்கு முதல் தான். நாங்க 4வதுல இருந்தாலும் திரும்ப முதலுக்கு தான் முயற்சி பண்ண போறோம். 3வது அது அந்த இடம் வேல்யூ இல்ல. நீங்க இங்க இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளவு சிக்கல்கள் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள சிக்கல்களை தீர்க்கணும்னா அதிகாரம் தேவைப்படுது. நாங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். நான்லாம் வந்து பேச்சாளரும் இல்லை, ஒன்றும் இல்லை. கட்சிக்கு வரும்போது நான் வந்து 2010 வரேன். அப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு நான் பெற்ற கல்வி மாதிரி எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். இங்கே மருத்துவம் சரியில்லை. நான் நிற்கிற திருவள்ளூர் தொகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அங்கே இருக்கிற மருத்துவமனையில் சரியான மருத்துவர்கள் இல்லை, தேவையான மருத்துவர்கள் இல்லை. இப்போ வந்து ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு இது பண்ணணும்னா அங்கேருந்து சென்னைக்கு அனுப்பி விடுறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய மருத்துவமனையை கட்டி அங்கே வந்து சரியான நாட்களில் போடல. மருத்துவ கல்லூரி இருக்கு. கல்லூரியில் செவிலியர்களுக்கு பயிற்சி கிடையாது. ஏன்னா அங்கே இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் பக்கத்துல இன்னொரு கல்லூரி வச்சிருக்காரு. அதில் செவிலியர்களுக்கான பயிற்சி இருக்கு. ஆனால் அரசு இதில் இல்லை. அப்போ அங்கே சாலைகள் சரியில்லை. ஒரு இடம் தொழுதாவூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து ஒரு
இந்த நெல் அடிக்கிறதுக்காக ஒரு களம் போடுவாங்க. ம். ஒரு நீர்நிலையை மூடி களம் போட்டிருக்காங்க. சரி அதையும் போட்டீங்க. அது பயன்படுமான்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல பெரிய ரயில்வே ட்ராக் இருக்கு. ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தான் வயல்வெளி. வயல்வெளி இந்த இருக்கு. பக்கம் நீங்க வந்து நெல் அடிக்கிற களம் நெல் அடிக்கிற வச்சிருக்கீங்க. களம் வச்சிருங்க. அங்கேருந்து இங்க வரவும் முடியாது. ம். அதுவும் வந்து அ இல்ல, வீணான ஒரு வேலை. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாலை போடுறீங்க. திருப்பதி வரைக்கும் பெரிய சாலை போடுறீங்க. ம். நெடுமரம்னு ஒரு கிராமம் இருக்கு போற ம். வழியில. ம். அந்த கிராமத்துக்கு அந்த சாலையிலேருந்து போ முடியுமான்னா, போ முடியாது. மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நானும் போய் போராடி இருக்கேன். அப்போ பெரிய பெரிய சாலைகள் நீங்க போடுறீங்கல்ல, அது கிராமங்கள இணைக்கணுமே ஒழிய, இப்படி அந்த கிராமத்தையும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எப்படி அவங்க வாக்கு இவ்வளோ செலுத்தி வாக்கு பிரச்சனை, செலுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. நீங்க நிக்கக்கூடிய தொகுதியோட பிரச்சனைகள கூட எடுத்து சொல்லிட்டீங்க. எம்எல்ஏ பத்தி நெறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டீங்க. ஆனால் திமுக அளித்துள்ள வாக்குறுதிகளும், இந்த திட்டங்களுக்கு தான மக்கள் வந்துட்டு வாக்களிக்கிறாங்க. அத பத்தி இவ்வளோ தான் விஷயமும் அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வேற இருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் வேற வந்து சேர்ந்துட்டாரு. அதிமுகல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நெறைய பேர் வந்து இன்னைக்கு டிஎம்கேல வந்துட்டாங்க. அது திரும்ப 2வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைப்போம் கன்டினியூஸா அப்படிங்கிற லெவல் போயிட்டு இருக்கு. இந்தியா அலையன்ஸ் அங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. விஜய் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காரு. இந்த அலைக்குள்ள நாம் தமிழர் எப்படி சர்வைவல் ஆகி வர்றது? நீங்க இந்த இலவசங்களா இருக்கட்டும், 5,000 குடுக்குறேன், 10,000 குடுக்குறேன்ற போட்டியா இருக்கட்டும், ம். 1000 குடுத்தா 2,000 குடுப்பேன். பெண்களுக்கு பஸ் இலவசமா, ஆண்களுக்கும் பஸ் ம். இலவசமா. இந்த போட்டியெல்லாம் அ எப்போ வருது பாருங்க. 5 வருஷம் நிறைவடைஞ்சு அடுத்த தேர்தல் வரப்போகுது. ம். அப்போ இவ்வளோ நாள் செவிலியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, ம். மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? தன்னோட உரிமைக்காக தான் போராடுறாங்க. நீங்க எல்லா சொல்றீங்கல்ல, விஷயத்துக்கும் உடனடியா முதலமைச்சர் வந்து முடிச்சு வச்சுறாரு. அடுத்தடுத்து வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. போராட்டங்கள் குறைய தொடங்கிருது. அப்படி ஒண்ணும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. இப்ப கூட இப்ப இருக்கு. இந்த அளவுக்கு அந்த இல்ல, அளவுக்கு இல்லையே. அது ஒரு வந்து 2 நாள் ஒரு வாங்க. குறிப்பிட்ட பேர் வந்து அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப் மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு 2 நாள்ல கவர்மெண்ட் சொன்ன சலுகைகள மாற்றுத்திறனாளிகள் ஒரு போராட்டம் ஏத்துக்கிட்டாங்க. வச்சிருக்காங்க. உங்களுக்கு ம். போராடுற இடம் தெரியணும்னா எங்க எங்க அலுவலகத்துக்கு வாங்க. ம். ம். தினமும் வந்து போராட்டத்துக்கு வாங்கன்னு அண்ணன கூட்டு போயிட்டு இருக்காங்க. ம். இப்போ 2 நாள் கழிச்சு மாற்றுத்திறனாளிகள் ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க. ம். கொரோனா காலத்துல விவேகானந்தர்ன்னு ஒருத்தர் பள்ளிப்பட்டுல இறந்து போனார், ஒரு மருத்துவர். ம். அவருக்கு, அவர் குடும்பத்துக்கு இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பட்டியல் வேணும்னா நான் தரேன். ம். எவ்வளவோ இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் எப்படின்னா, ஒரு 10 பேர கூப்பிட்டு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்ற வேலை தான் இது. அந்த டிவி ஷோ நடத்துறது தான். நம்ம அந்த இடத்துக்கு போல. மக்களை வந்து நீங்க இலவசம் குடுக்குறது, இந்த அறிவிப்புகள் குடுக்குறது மூலமா எப்படி நடத்துறீங்கன்னா, ம். 5 ஆண்டுகள் போராடிய மக்களை கடைசி நேரத்துல ஏதோ ஒரு எலும்பு துண்ட போடுற மாரி இத தரேன், அத தரேன்னு ஏமாத்துறீங்க. ம். நாய்க்கு கூட அரை மணி நேரம் கொலைச்சா முதலாளி ஏதோ உணவு போட்டுருவான். எங்கள 4 வருஷம் கொலைக்க வைக்கிறீங்களே! 4, 4 1/2 வருஷம் கொலைச்ச அப்புறமா நீ எதையோ ஒண்ணு தூக்கி போடுறேன்னா, மக்கள எவ்வளோ கேவலமா நீங்க நடத்துறீங்க? எப்படி பார்க்குறீங்க அப்போ? மக்கள் வந்து ஒரு 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 சின்ன குண்டானுக்கும், வேட்டிக்கும், சேலைக்கும் இதுக்கெல்லாம் அலையிறவங்கன்னு தான் நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. கடைசி நேரத்துல வந்து பட்டா தரேன், இந்த இத தரேன்னா 5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்க பாருங்க, ஒரு மேம்பாலம் ஆட்சிக்கு வந்தோனே திட்டம் போட்டு கான்ட்ராக்ட்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் குடுத்துருவாங்க. குடுத்து முடிச்சோனே அந்த மேம்பாலம் கட்டுவாங்க. 4 1/2 வருஷம் கட்டுவாங்க. 4 1/2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிச்சுனாலும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சர் வந்து திறக்கணும். எந்த நேரத்தில திறக்கணும்? தேர்தல் வர நேரத்தில திறக்கணும். அப்போ அந்த சாலை மக்கள் பயன்படுத்துவதற்காக, மக்கள் படுகிற இன்னலை சரி பண்ணுவதற்காக இல்ல. கிடையாது. அடுத்த தேர்தலுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்காக தான் நீங்க செய்றீங்க. எத்தன ஆயிரம் கோடிய கட்டி இங்க வந்து ம். வடிகால் கட்டுனீங்க. சென்னை முழுக்க வடிகால் கட்டிட்டோம். பறந்து ஓடிரும் எல்லா தண்ணியும் சொன்னீங்கல்ல. போய் பாருங்க, மழைக்காலம் வந்தா எல்லா தெருவுலயும் ஒரு டிராக்டர் நிக்கும். ஏன்னா, தண்ணிய அங்கருந்து இழுத்து இந்த பக்கம் ஊத்தணும். அதுக்கு ஒரு வண்டி வைப்பாங்க. அப்போ உங்களோட திட்டம் எவ்வளோ கேவலமா இருக்கு பாருங்க. ஒரு பாதாள சாக்கடை மூடி ஒழுங்கா உங்களுக்கு போட தெரியுதா? எத்தன பேர் அதில ஊழ்ந்து செத்துருக்கோம். நாங்கலாம் வந்து தினமும் சாலையில ஓஹோ! போறோம். இருசக்கர வாகனத்தில பயணிக்கிறோம். தெரு விளக்கே இருக்காது, டிஃபால்ட். ம். ஆனா சாலையில இருக்கிற அந்த இது வந்து மூடி இருக்குமா, திறந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. மூடி இருந்தாலும் அது இருக்கும், ஒரு ஒரு காம்பவுண்ட் மாரி ஏறி காம்பவுண்ட் வாங்க. இறங்கி போணும். அப்போ உங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரவும் தெரியல, செய்யவும் தெரியல. ம். உங்கள உணர்ற மக்கள் இல்லாததுனால தான் உங்களோட வெற்றி சாத்தியமாகுது. நீங்க எதுக்காக இத செய்றீங்க? எதுக்கு கடைசி நேரத்தில வந்து ரூ. 500 குடுக்குறாங்க, ரூ. 1000 குடுக்குறாங்க? எதுக்கு பெண்களுக்கான உரிமை தொகைய குடுப்போம்ன்னு சொல்றாங்க? எதுக்கு 10,000 தருவோம்ன்னு சொல்றாங்க? இந்த கேள்விகள் மக்களுக்கு வரணும். 10,00,000 கோடி எங்கேருந்து ம். எப்படி கடன் ஆச்சு? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அது மூலமா? நம்ம பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சுச்சா? நல்ல மருத்துவம் கிடைச்சுச்சா? சுத்தமான குடிநீர் கிடைச்சுச்சா? ம். அப்படின்னா எதுவும் இல்ல. எதுவும் இல்லாம நம்மள கடன்காரனா ஆக்குனது மட்டும் தான் இந்த ஆட்சியாளர்களோட சாதனை. திரும்பவும் நமக்கு பணம் குடுத்து, மேலும் கடன்காரனா ஆகுமே தவிர இந்த அரசு, இது மூலமா எந்த இதுவும் வந்து பிரச்சனை. மக்களுக்கு கிடைக்காது. இந்த பெரும் முதலாளிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க அங்க தானே டெண்டர் குடுப்பாங்க. லேப்டாப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். பெரும் முதலாளிகளோட கைகோர்ப்பார்களே ஒழிய, மக்களோட ஒருபோதும் நிக்க மாட்டாங்க.
ஆனா இப்ப நீங்க இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொன்னாலும் வந்துட்டு, இப்ப திமுகவை நோக்கி படையெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே போய் சேர்றதுக்கு. கூட்டணி வலுவாயிட்டே இருக்குது. இருக்கிற எல்லா கட்சியும் திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. சீமான் அவர்களோடு நட்பு பாராட்டிய நெறைய அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. யாருமே ஏன் வந்துட்டு நாம் தமிழரோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் ஏன் யாருக்குமே வரவே இல்ல? அவரோட பல மேடைகள்ல கலந்துக்கிறாங்க. எனது சகோதரர்ங்கிறாரு, எனது தம்பிங்கிறாரு, எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு. எல்லா தலைவர்களையுமே சொல்றாரு. ஒரு தனியா ஒரு இடதுசாரில கூட்டு போய் கூட கூட்டணிலாம் அமைச்சிருக்காங்க. ஆனா, நாம் தமிழரோட கூட்டணி வைப்பதற்கு இதுவரைக்கும் ஒரு அரசியல் இயக்கங்கள் கூட முன்வராத காரணம் என்ன? ஆரம்பத்திலேருந்து அண்ணன் சொன்னது தான். நான் தலைவர்களை ஒன்றிணைக்க வந்தவன் இல்ல. ம். தமிழ் மக்களை ஒன்றிணைக்க வந்தவன் தான். இங்க நாங்க செய்ற வேலையும் அதான். ம். தலைவர்கள் வரணும்னு நாங்க எப்பயும் எதிர்பார்த்ததும் இல்ல. நாங்க மேடை ஏறி நாங்க ஆட்சியில பங்கு தருவோம், ம். அதிகாரத்தில பங்கு தருவோம். யார் வேணுமானாலும் வரலாம் இல்லையா? அப்படிலாம் நாங்க எப்பயுமே பேசினது இல்ல. நாங்க கூப்பிடவும் இல்ல முதல்ல. எந்த தலைவர்களையும் நம்ம கூப்பிடல. திருமணத்துக்கு போம்போது ஒரு தலைவர் வந்தாங்கன்னா, அண்ணன் பேசுவாரு. அண்ணன், தம்பி என்ன முறையோ அத வச்சு பேசுவாரே ஒழிய, எந்த தலைவர்களையும் எப்போதும் இணைத்துக் கொண்டு நம்ம வேலை செய்யணும்னு அண்ணன் சொன்னதே இல்ல. கட்சியில வந்து ஒ ஒருத்தரோட செயல்பாடு தப்பா இருக்கு. ஆனா, அவரு அவரு இருந்தா இந்த பேர் வரும். இல்ல ம். வெளியில பப்ளிசிட்டி வரும். இந்த மாரிலாம் இருந்தாலும், அவர்கள் கட்சிக்கு சரி வர மாட்டாங்கன்னா, அவரு விட்டுருவாரு. அவங்கள விட்டுருப்பா அது வந்து சரி இல்ல அவர வராது. தவிர்த்து வேற யாரும் கட்சியில வளர்ந்துறக்கூடாதுங்கிறதுலயும் தெளிவா இருக்காருன்னு சொல்றாங்க. இது சீமான் இது அவர்கள் மீது இதுல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல அவர தவிர்த்து வேற யாரும் வெளியில பெரிய வேல்யூவா வந்துறக்கூடாது. இப்ப திமுகனா நீங்களே சொல்றீங்க. அங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. முதலமைச்சர் அவரு தான். ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் தான். ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல வந்துட்டு அந்தந்த அமைச்சர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. எல்லா கட்சியிலயும் உள்ள ஒரு விஷயம் தான். ஆனா நாம் தமிழர்ல மட்டும் ஒன் மேன் ஷோவா தான் இருந்துட்டு இருக்கு இன்னும். மத்தவங்க யாருக்குமே அங்க சீன்ல வளர முடியாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றத எப்படி பார்க்குறீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறதுலயே பேச்சாளர்கள் அதிகம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் வந்து இப்ப நான் கொஞ்ச நாள் முன்னாடி குடுத்தேன். ம், இப்ப தொடர்ச்சியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குது. ம், 2 இடத்துக்கு அப்புறம் தாவேக்கால ஆளே வரல அதுக்கு. ம், அங்க நிக்கவே ஆள் இல்ல. ம். அந்த அந்த விவாதத்துல நிக்கவே ஆள் கிடையாது. அப்போ அ நாம் தமிழர்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் எப்படி பேசுறாங்கன்னு வேணா பாருங்க. நீங்க அந்த முன்முடிவுக்கு யாரும் போ வேணாம். ஏன்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அதிக அளவுல பேச்சாளர்கள கொண்ட ஒரு கட்சி. நீங்க கூட்டம் நடத்த திமுகவுடைய பாணியில. திமுகல அது மாரி தான் பேச்சாளர்கள் ஆமா. அதிகம். அந்த அதனுடைய பாணியில தான் அரசியல்ல முன்னாடி நிக்கிறது வந்து பேச்சு தாங்க. நம்ம என்ன செய்ய கண்டிப்பா. போறோங்கிறது சொல்லி தான் ஆகணும். சொன்னா தான் அரசியல். வேற வேற எந்த ம். ஆப்ஷனும் கிடையாது. அரசியல்ல பேச்சு தான் முதன்மை. அப்போ பேச்சாளர்கள் அதிகமா இருந்தா தான் நீங்க கொள்கைய எல்லாருக்கும் விளக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் பேச முடியும். பேச முடியும். அப்போ நாம் தமிழர் கட்சியில தான் அதிகமான அண்ணன் பேசுற கூட்டங்கள்லயே அண்ணனுக்கு முன்னாடி அத்தன பேர் பேசுறாங்க. ம். அப்ப எல்லாருக்கும் முக்கியத்துவம் குடுக்காமயே அவ்வளோ பேர் பேசுறாங்க. வந்து நேரா அண்ணன் மட்டும் ஏறி ஹிட்லர் மாரி பேசிட்டு போனா நீங்க சொன்னது சரி. இங்க எல்லாரையும் பேச ம். வைக்கிறாரு அண்ணன். நான் தான் தொகுத்து வழங்குவேன். ம். தொகுத்து வழங்கும்போது அவ்வளோ திணறுவேன் நானு. ஏன்னா, அதுக்கு மேல ஏத்த முடியாது. ம். ஏன்னா அண்ணனுக்குன்னு ஒரு நேரம் குடுக்கணும். ம். அதுக்கு முன்னாடி இவங்கள பேச வச்சு, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எல்லாரையும் கொண்டு குடுக்கும்போது, போறது அது ஒரு நான் சிரமம் வேணான்னு கண்டிப்பா. சொல்லும்போது கூட அண்ணன் கண்டிப்பா. ஒரு 2 நிமிஷம் குடுப்பா, 3 நிமிஷம் குடுப்பான்னு என்ட்ட கேட்பார். ம். அப்போ அவர மாரி வந்து முக்கியத்துவம் குடுக்குற ஆள் நான் பார்த்ததில்ல. ம். யு அ நான் மறுபடியும் சொல்றேன். கட்சிய விட்டு விலகி போனவங்க, அவங்க நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுன்னு. அந்த பேர் இல்ல வந்ததுனால கலைமான்லாம் கட்சிக்காக பயங்கரமா உழைச்ச ஒரு நபர் தானே. அவங்க அவங்கலாம் 2019 தாங்க கட்சிக்கு வந்தாங்க. ம். அவங்கள கூட்டு வந்ததே அண்ணன் தான். 2019ல மகளிர்களுக்கு ம். தனியா ஒரு கூட்டம் வச்சு, அதில ம். அவங்களுக்கு தனி திறமைகள பார்த்து அண்ணன் வந்து கூட்டு வந்து, அண்ணன் தான் இங்க நிப்பாட்டுறாரு. ம். அவங்களுக்கு நாங்க எவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். அவங்க கட்சிக்கு வேலை செஞ்சதில்ல. அவங்களுக்காகவே நாங்க நெறைய வேலை செஞ்சிருக்கோம். வேலை செஞ்சிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் வந்து பேச்சு இல்ல. அவங்களுக்கு ஒரு ம ஊடக பிம்பம் கிடைக்குது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது ம். அப்படின்னும்போது, அவங்களோட தேவை வேற கட்சிகளுக்கு கூட தேவைப்படலாம். அவங்க வந்தா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரா பேச வைக்கலாம். அப்போ ம். யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்கள தானே நீங்க இழுக்க முடியும். இப்ப என்ன இழுக்க முடியுமா? என் கட்சியில என்ன மாரி இருக்கிறவங்கள இழுக்க முடியும். இருமவன கார்த்திய இழுக்க முடியுமா? அப்போ கட்சியில பலமா இருக்கிறவங்கள நீங்க இழுக்க முடியாது. இந்த மாரி எதிர்பார்ப்பு, ஒரு இது இருக்கும்போது, எங்க போனா எது கிடைக்கும்னு நெனைக்கிறவங்கள நீங்க எளிமையா கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க தான் போயிருக்காங்க. அது எதுக்காக அவங்க இப்போ எங்க கட்சி சின்ன கட்சிங்க. நாங்க ஜெயிக்கவே இல்லங்க. ம். என் கட்சியிலேருந்து ஒருத்தர நீங்க எடுத்துட்டு போய் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்ப எங்கள எதிர்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுல்ல, ஏற்படுத்திட்டோம்ல. அப்போ எங்கள எதிர்க்கிறதுக்காகவே நீங்க ஒரு ஆள தேடுறீங்கன்னா, நாங்க வளர்ந்துக்கிட்டு தானே வருவோம். அப்போ இந்த வளர்ச்சி எங்க போய் நிக்குங்கிறது தான் இப்போ எல்லாருடைய நல்ல எதிர்பார்ப்பு. பேச்சாளர்கள உருவாக்கியிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப அநாகரிகமான பேச்சுக்கள் வந்துட்டு அதிகமா வலம் வரக்கூடிய கட்சிகள நாம் தமிழர் தானே வந்துட்டு அதிகமா சமூக வலைதளங்கள்ல திட்டுறது, பேசுறதுன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வெளி வந்துட்டு இருக்கு. அது வந்து அது அதிகம் நல்ல பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்ட வந்து வேற ஒரு பாணியில கொண்டு போக போறோம். இங்க தமிழர்கள் ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல, சமூக வலைதள பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு அடிபடக்கூடிய கட்சியா வந்து நாம் தமிழர் தானே இல்ல இருக்கு. அந்த மாரிலாம் இல்லையே. இப்போ இப்போ நாம் தமிழர்ன்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பாரு. நாம் தமிழர் சுரேஷ்ன்னு வச்சிருப்பாரு. அவர் நாம் தமிழர்ல தான் இருக்கிறாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் யார் வேணா இருக்கலாம்ல. இப்ப திமுகவே ஒரு ஆள போட்டு ஆனா இந்த பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்றீங்களா இல்லையா?
ஆமாங்க, நாம் ஃபேஸ் பண்றோம். தமிழர் மேல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா இல்லையா? கண்டிப்பா. அதில் வந்து 100% வந்து உண்மை கிடையாது. அதுதான் எங்களோட உண்மை எங்களோட இது. கிடையாதுங்கிறீங்க. அவங்க வந்து வேணும்னே கூட ஒரு கட்சியால உருவாக்கப்பட்ட ஆட்கள். ஏன்னா ஃபேக் ஐடி நீங்களும் உருவாக்கலாம், நானும் உருவாக்கலாம். உங்க பேரை வச்சு நானும் உருவாக்கலாம். ம். அப்போ உங்க பேரை வச்சு உருவாக்கிட்டு நான் போட்டது நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கிடையாது. நாம் தமிழர்னு ஒரு நாம் தமிழர் சுரேஷ், ரமேஷ் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ம். அவங்களே வந்து அவங்களுக்கே கூட கருத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு இது பண்ண முடியாது. நாங்க நாகரீகமா ஒரு அரசியல் செய்கிறோங்கிறதுக்கு உதாரணம், இத்தனை லட்சம் பேர் கூடி அங்கே ஏதாவது ஒரு சலசலப்பு பார்த்தீங்களா? வ வ இவ்வளோ பேர் கூடுனாங்க, கலைஞ்சாங்க. அவ்வளோ குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. தேடி தேடி போய் எங்க சுற்றுச்சூழல் பாசறையிலேருந்து தண்ணி குடுத்தாங்க எல்லாருக்கும். ம். சுடு தண்ணி வேணுமான்னு கேட்டு குடுத்தது கூட இருக்கு அங்க. அப்போ எங்க அரசியல் வந்து நாங்க ஒரு மேம்போக்கா அப்படியெல்லாம் கொண்டு போல. நாங்க ஆழமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்பிச்சு, அரசியல்னா ம். எப்படி இருக்கணும்? பேசுறதுனா எப்படி பேசணும்? ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும்? மத்தவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? எந்த தளத்தில எப்படி இயங்கணும்? இதெல்லாம் கற்பிச்சு தான் நம்ம கொண்டு போறோம். அதனால அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்கவே முடியாது. இல்ல இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அவரு சீமான் அவர்களோடு இருந்த முன்னோடியான பிரபாகரன் அவர்களோடு பழகியவர்கள் நெறைய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களையும் சீமான் அவர்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறார். சீமான் அவர்கள் எதிர்க்காத ஆளே இல்ல அப்படிங்கிற மாரி தான் அளவுக்குன்னே ஆயிப்போச்சு. எல்லாரையுமே எதிர்த்துறாரு சீமான். யாரையுமே வந்து நட்பு வட்டாரத்துல வச்சுக்கிறதே கிடையாது. எல்லா அரசியல் தலைவரும் மேக்ஸிமம் ஏத்துக்கிறாரு. இது நாங்க எந்த விதமான அரசியல்? இப்போ வரைக்கும் அண்ணன் திருமாவளவன அண்ணன் தான் சொல்றாரு. ம். ஐயா வைகோவ ஐயா வைகோன்னு தான் ஆனா சொல்றாரு. வைகோ அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சியினர் வந்து பேசிய வார்த்தைகளும், பிரச்சனைகளும் வைகோ அவர்களே எத்தன பேட்டிகள அதாவது பேசியிருக்காருங்கிறது தெரியும். எல்லாமே வந்து அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ம். வைகோ அவர்கள் பேசினது நெறைய இருக்கு. அவர் பேசினதுக்கு பதில் விஜயகாந்தை சொன்னாங்க. சீமான் அவர்களே பேசாத வார்த்தைகளே கிடையாது. அதற்கு அவருடைய இறப்பிற்கு பின்னால் அவர் அத விஷயம்லாம் அவரும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆமா. ஆனா ஒரு 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 கட்டத்துல பயங்கரமா ரைஸ் ஆகி ஒருத்தர வந்து எதிர்த்து பேசிடுறீங்க. ரொம்ப தேவைப்படுதுல்ல. இப்போ நீங்க தேவைப்படுதுங்கிறதுனா ஒரு ஒரு உச்சாணி கும்பல போய் நின்னு பேசிடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர நீங்களே புகழ்றீங்க. அப்ப என்ன விதமான அரசியல் நிலைப்பாடு? சரின்னா சரின்னு சொல்லுவோம். அன்னைக்கு தப்புனா தெலுங்குல தப்பு. ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க 10 சீட்டு குடுக்குறோம்னு சொல்லி சொல்றீங்க. அதிகாரம் தாங்க. நீங்க வடமாநிலத்துக்காரன் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அவன் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களே கொண்டாந்து இப்ப சீட்டும் குடுக்குறீங்க. நாங்க அப்ப என்ன விதமான கொள்கை இது? நாங்க இத யாரையுமே பேசிட்டா ஓட்டு கிடைச்சிடும். ஓரளவுக்கு 5% 10% வச்சுக்கலாங்கிறது தானா அப்போ? சரி அப்படி பேசினா ஓட்டு கிடைச்சுன்னா என்ன ஜெயிச்சிருப்போமே 15 வருஷம் ஆயிடுச்சு. அது இல்ல அரசியல். ம். நாங்க வந்து அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்றது ஒண்ணுதான். யாரும் வரலாம், வாழலாம். வாழலாம். இங்க வந்து எங்களுக்கு அமைச்சர்களாக எத்தனை பேர் வேணா இருக்கலாம். தளபதிகளாக ம். எந்த மொழி பேசுறவர்கள்னாலும் இருக்கலாம். ம். ஆனா நாங்க தான் முன்னாடி நின்னு ஆளுவோம். அது இங்க தேவைப்படுது. ஆனா அத மக்கள் நிராகரிக்கிறாங்களே. எப்படி நிராகரிக்கிறாங்கன்னு நீங்க இத்தனை சொல்ல வரீங்க? தேர்தல்கள் கடந்துட்டு தான் இப்போ இருக்கீங்க. இந்த நீங்க இத மக்கள் நீங்க வந்து தேர்தல் திராவிட அரசியல தான் வந்து மக்கள் விரும்புறாங்க. சரி அப்படியே ஒரு நீங்க காங்கிரஸே தேர்தல் வரட்டும். அரசியல வச்சு சரி தானே அப்படி பார்த்தா புறக்கணிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்லாம் தமிழர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. இல்ல நீங்க தேர்தல வச்சு தானே வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தேர்தலா நடக்குதா முதல்ல? ம். எந்த தேர்தலா நடக்குது? நாங்க போட்டியிடுறோம்ல. தேர்தல் விதிமுறைப்படி காசு குடுக்காம ம். ம மக்கள்ட்ட போய் கருத்த சொல்லி ம். இத மட்டும் தான் நாங்க பண்றோம். ம். நீங்க வீடு வீடா கணக்கெடுத்து இது திமுக ஓட்டா, இது அதிமுக ஓட்டா, இது நாம் தமிழர் ஓட்டான்னு கணக்கெடுத்து காசு குடுக்குறீங்களா இல்லையா? அப்போ அந்த போட்டிய எப்படி நீங்க எங்களோட சேர்ப்பீங்க? நான் இப்போ நான் ஓடுறேங்க. ம். எனக்கு வந்து ஒரு கால் ஊனமா இருக்கு. நான் ஓடுறேன்னு வச்சுக்கங்க. 2 காலும் நல்லா இருக்கிறவன் ஓடுறான். 2 பேரையும் போட்டி வச்சு சரியான போட்டி நீ தோத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்போ இங்க ஊனமாக்கிட்டாங்க. அரசியல் விதிமுறைகளே நீங்க ஊனமாக்கிட்டீங்க. நேர்மையா நடந்தால் நாம் தமிழரோட உண்மையான ஒரு இது அப்பதானே தெரியுங்கிறீங்க. தெரியும். இன்னொன்னு நீங்க திமுக வாக்கா இருக்கட்டும், அதிமுக வாக்கா இருக்கட்டும். தனியா நின்னு அவங்களோட வாக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்ப தனியா நின்னாங்க அவங்க? 10 கட்சி கூட்டணியோட தான் நிக்கிறீங்க. இல்ல, அதிமுக தன்னோட செல்வாக்க நிரூபிச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகள் வச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பத்துல இருந்தே இப்போ கூட்டணி வச்சு தான் இது இப்போ பண்ணியிருக்காங்க. வரைக்கும் திமுக வந்து இப்போ 16லேருந்து எடுத்துக்கிங்களேன். அந்த கூட்டணியே தவற விடாத ஒரு தலைவர்னா ஸ்டாலின்னு சொல்றாங்க. ம். அப்ப நீங்க கூட்டணி வச்சு தானே வாக்கு வாங்குறீங்க. நாங்க ஒண்ணும் கூட்டணி வச்சு வாங்கலையே. ம். நாங்க வந்து 8.2% வாக்கை காசு குடுக்காம, ரூ. 1 காசு இல்லாம எந்த அமைச்சரோட மகனாகவோ, இல்ல ம். பின்புலங்களோட இருக்கிற வேட்பாளர்கள நிறுத்தியோ நாங்க இந்த வாக்கு வாங்கல. ம். அண்ணன் சொன்ன கொள்கை, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கொள்கை இது கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. சரியானதுன்னு முடிவு பண்ணி தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இப்பயும் செலுத்துவாங்க. ம். அப்போ இது வந்து இது கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்றேன் நானு. மக்கள் நிராகரிச்சுட்டாங்கன்னு எந்த வகையில நிராகரிச்சாங்கன்னு சொல்லுங்க. ம். எங்களுக்கு வாக்கே போடாம விட்டாங்களா? நாங்க வந்து 1.1 வாங்குனோங்க. அதுக்கப்புறம் 0.5க்கு போயிட்டோமா? இல்ல வ கட்சிய கலைச்சிட்டோமா? இல்ல வேற கட்சியோட எடுத்துன்னு போய் இணைச்சிட்டோமா? எதுவும் பண்ணலல்ல. நாங்க எங்க வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமா. மக்களும் வாக்கு செலுத்தி உயர்த்தி தான் தான் படுத்துறாங்க. ஊக்கப்படுத்திட்டு தான் அப்போ இருக்காங்க. வந்து இது தோல்வி. நீங்க தோத்துட்டீங்கன்னா, ஒண்ணு தேர்தல் ஒழுங்கா நடத்துங்க. ம். யாரையும் காசு குடுக்க விடாம பண்ணுங்க. இந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் போய் தான் வந்து ஒரு இடைத்தேர்தல்ல அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் போறாங்கல்ல. இப்போ பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு. அப்போ அப்போ அந்த இடத்துல வந்து அரசியல் அழுத்தம் இருக்குமா இல்லையா? அப்ப அதெல்லாம் நீங்க தடுத்துட்டீங்களா?
ஈரோட்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு, விக்கிரவாண்டில இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தல் நிறைய நடந்துருது. ஆ, அந்த எல்லாத்துலயும் இடைத்தேர்தல்லாம் ஆளுங்கட்சிகள் ஒழுங்கா ஜெயிச்சு வர்றது. நடக்குதா? ம். அப்போ இங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. அதுக்கு நடுவுல தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அ அ அது வந்து இன்னும் மேலும் சிக்கல் தான். ம். நாங்க அதையும் எதிர்கொண்டு தான் போறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம். ஒவ்வொரு சின்னத்துக்கும் அர்ப்பணம். ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. அப்ப எல்லா சின்னத்திலும் போட்டியிட்டு அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து, இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வந்துட்டோம். இப்ப எங்களுக்கான நிரந்தர சின்னமும் வந்துருச்சு. ம். இப்ப கட்சியோட கட்டமைப்புகளும் வலிமையாயிடுச்சு. நாங்க கீழ வரைக்கும் எப்படி திமுக, எல்லா அதிமுகவுக்கு இடங்கள்லயும் கிளை பூத் கமிட்டி கழகங்கள் வரைக்கும் இருக்கோ. எல்லாமே இருக்குது. ஆமா. ஓவராலாவே கட்சி வளர்ந்து நிக்குது நீங்க. ஆமா. இப்போ நீங்க எல்லா இதுவரைக்கும் இடங்களையும் கொடி பறக்குது நாம் தமிழர் கொடி. எல்லா இடத்துலயும் வந்து நீங்க என்ன என்ன சொன்னீங்கன்னா, திமுக, அதிமுக தான் கிளை வரைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரே கட்சின்னு சொன்னீங்க. நாங்களும் நாம் வச்சிருக்கோம். தமிழர் அந்த அளவுக்கு வளர்ந்த நாங்களும் ஒரு வச்சிருக்கோம். 10% வாக்கு வங்கிகள் வந்து தொட்டாச்சு. அப்ப இந்த 26ல அத நிரூபிப்போம். ம். அதுக்காக வேலை செய்வோம். ம். வெற்றியை நோக்கி போவோம். நீங்க பார்ப்பீங்க. இல்ல இப்போ ஓபிஎஸ் வந்து போய் டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க அத? அதான் அவரோட தேவைக்காக அவர் சேர்ந்திருக்காரு. வேற ஒண்ணும் அதுல கருத்தே இல்ல. கருத்தே இல்ல அப்படிங்கிற தேவைக்காக சேர்ந்திருக்காங்க. ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை பேர் வந்துட்டு கட்சியில வந்து ஒரு சர்வாதிகார போக்கோட எல்லாருமே நீ வெளியேறக்கூடிய சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பலமான ஒரு அரசியல் இயக்கம். எப்பெல்லாம் விழுந்ததோ திரும்ப அதிமுக சேரும் பொழுது வெற்றி அதிகமா தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆண்ட ஒரு அரசியல் இயக்கமா அதிமுக இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கட்சியில இருந்து எல்லாம் வெளில போறது இது மாதிரி நடந்திருக்கலாம். எப்படி பாக்குறீங்க எடப்பாடி அவர்களுடைய அந்த ஒரு முறை? நீங்க ஒரு கட்சியின் அதிமுக தலைவரா? வந்து இப்போ கை மாறினதே வந்து இந்த அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அங்கேயே பெரிய காசு குடுத்து வந்து எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. அது இதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அரசியல் அப்படிங்கிறது முதலாளிகளை சேர்த்து வைத்துக்கொண்டோ, ஒரு வியாபாரத்துக்காக அணி சேர்த்து வியாபாரம் செய்றது கிடையாது. இது மக்கள் சேவை. மக்கள் சேவை விரும்புகிறவர்களை, ம். மக்களுக்கு நன்மை செய்தவர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து போராடும்போது தான் உங்களை தலைவர்களாக அங்கீகரிப்பாங்க முதல்ல. நிச்சயமா. இப்போ நீங்க இவர் வருவாரு, அவர் வருவாரு, இவர வந்து நம்மளோட வச்சுக்கலாம். இவர் வெளிய போயிட்டாருன்னா நம்மளுக்கு பாதிப்பு. அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, தலைவராக முடியாது. நீங்க என்ன வியாபாரம் வேணா பண்ணலாம். அப்போ இந்த தேர்தல்ல பெரும் ஆளுமைகளாக தமிழ்நாட்டில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி 2 பேரும் இல்ல. ம். அதுக்கு பதிலா இவங்கலாம் அ இப்போ திமுகவே நீங்க பாருங்க. அதிமுகவ அழிக்கணும். அப்போ அதிமுகல இருக்கிற எல்லாரையும் வாங்கிடணுன்ற வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து, அதுவும் எந்த அளவுக்கு போய் நிக்குங்கிறத நீங்க நிக்கும்னு பார்க்கணும். சொன்னாங்க. ஏன்னா திமுகல இருக்கிறவங்களுக்கே அது ஒரு அதிருப்திய தரும்ல. ம். என்ன இது எல்லாம் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ அவங்களையும் கூப்பிட்டு அமைச்சராவே ஆக்கிர்றீங்க உங்க ஆனா இதுல. திமுக மீது வந்து நாம் தமிழர் வந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு பாஜக மீது விமர்சனம் எங்கேயுமே வைக்கிறது பாஜக கிடையாது. கட்சியே பாரதிய ஜனதா இல்லைங்க. கட்சியை பத்தியே வந்துட்டு சீமான் அவர்கள் ரொம்ப ரேரா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுற நம் மாதிரி தான் இருக்குது. ந திமுக மட்டும்தான் உங்களோட அட்டாக்கா இருக்குது. ஒரு பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே சொல்லப்படுறாங்க. திரும்ப திரும்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்ல. இந்த வார்த்தைகள் ரொம்ப பயன்படுத்தப்படுது. பாஜக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. அவர் விஜயை அட்டாக் பண்றாரு, டிஎம்கேவை அட்டாக் பண்றாரு. ஆனா பிஜேபி லீடர்ஸ் யாரை பத்தியுமே பெருசா பேசுறதும் கிடையாது. பிஜேபி கட்சியை பத்தியும் பேசுறது இல்ல. பிஜேபிங்கிற கட்சி நம்ம முதல்லே சொல்லிட்டோம். அது ம். வந்து மனித குலத்துக்கே எதிரான கட்சின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவங்களோட கோட்பாடுகள் நீங்க அந்த ஒரு வார்த்தையோட கடந்து போயிட்டீங்க. ஆமா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேசவே மாட்டேன்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்களா இப்போ? மனிதருக்குள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற அந்த சனாதனத்தை, வர்ணாசிரம கோட்பாடை ஏற்கிறீங்க அப்படின்னா, ம். நீங்க வந்து மனித குலத்துக்கே எதிரானவர் தான். அதுல அது யாரா வேணா இருக்கட்டும். அது பிஜேபியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். சக மனிதனை நேசிக்க முடியாது சார் என்னால. அப்பனா அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை அகற்றணும்னா அதுக்கு எதிராக போராடி தான் ஆகணும். அந்த போராட்டங்கள்லாம் நீங்க எதுவுமே கிடையாது. பிஜேபிக்கு எதிரான ஒரு எந்த கருத்துக்களையும் பெருசா சீமான் முன்வைக்கல. மொ மொ சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க கடந்து போயிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனா திமுக மீது வந்து அடுக்கடுக்கான விஷயங்கள் சொல்றீங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் தமிழர் சார்ந்தவர்களுடைய பேட்டிகளோ பிரச்சாரங்களோ முழுக்க திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக இருக்காது. ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராக இருக்கும் கண்டிப்பா. பாஜகவுக்கு எதிரா உங்களுக்கு தெரியல. நாங்க டெல்லி வரைக்கும் போய் போராடிருக்கோம். சீக்கியர்களோட நின்னு போராடியிருக்கோம். அங்க அ பாஜகவுக்கு எதிர் சித்தாந்தம் உள்ள அத்தனை பேரையுமே அண்ணன் சந்திச்சிருக்காரு. கர்நாடகத்துல இருக்கட்டும். ஆனா நீங்க சின்ன சின்ன திமுக பத்தி அமைப்புகள். மற்றவர்கள் பத்தி பேசியது மட்டும் தான் 90% வெளில அது தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க பாஜக பத்தி நீங்க பேசுனீங்கிறது இப்ப நீங்க சொல்லி தான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு தெரிய வருது அப்படின்னா சொல்லலாம். சீக்கியர்களோட தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சிருக்கணும் நாங்களும் கண்டிப்பா. இங்க சீக்கியர்கள கூப்பிட்டு, ம். இங்க எங்களோட நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்து அவங்க பங்கெடுத்துக்கணும். பேசியிருக்காங்க. அண்ணனும் அங்க போய் பேசியிருக்காரு. ம். இந்த அதாவது பாஜகங்கிற கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சியா இல்ல. அது ஆளுகிற இடத்துக்கும் அவங்க வரப்போறது இல்ல. வரப்போகுது. ஆள போறதும் இல்ல. ம். அப்போ இப்போ இருக்கிற கட்சிகள் தான் இந்த நாட்ட நாசமாக்குனது. இது அதான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பாஜகவை எதிர்க்கணும்னு. இந்த அதிகாரம் எங்க கையில வரட்டும். என்ன நிச்சயமா நடக்குதுன்னு எடுப்பேங்க. பாருங்க. பாக்கட்டுங்கங்கிறேன் நிச்சயமா. அ நீங்க இப்போ ஒரு வேட்பாளரா திருவள்ளூர்ல வந்துட்டு வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத ஒரு மிகச் சுருக்கமா சொல்லுங்க. அதான் இப்போ எங்க தொகுதியில நான் ஒரு சில பிரச்சனைகள சொன்னேன். ம். அ வீடு இல்லாதவர்களுக்கு வீடு குடுத்துருக்காங்க அதே தொகுதியில. குடுத்துருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து நீர்நிலை பகுதியிலேயே குடுத்துருக்காங்க. ம். நான் வசிக்கிற பகுதி
மணவாள் நகர், அங்கே பக்கத்தில் எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அவங்க ம். காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 40 வருஷம். நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ம். அப்போது அந்த அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இது வரைக்கும் பட்டா தரல. ம். எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் வரும்போது உங்களுக்கு பட்டா வாங்கி தருவோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனால் தரமாட்டாங்க. அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி தேங்கும். நாங்கள் தான் போய் தண்ணி நிரம்பி இருக்கும்போது எங்களால் முடிஞ்சது பால், பிரெட் ஏதாவது கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு ம். ஒன்று அதே இடத்துல நிரந்தரமாக பட்டா கொடுத்து அந்த இடத்த கொடுத்துடணும். ஒழுங்கு பண்ணி வடிகாலெல்லாம் ஒழுங்கா அமைச்சு ம். அந்த இடத்த சரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா மாற்று இடம், சரியான இடம். இந்த மாற்று இடம்னா எங்கேயோ தூக்கி போடக்கூடாது. பக்கத்துலேயே அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம். ம். அதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக சாலைகள் சரியான சாலைகளாக இருக்கணும். கல்வி நிறுவனங்கள் சுத்தமாக சுகாதாரமாக கழிவறைகளோடு சேர்ந்து இருக்கணும். அங்கே இருக்கிற மருத்துவமனைகள் யார் வேணாலும் போய் பார்க்குற மாதிரி. ம். இப்போ நான் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். நானே அந்த மருத்துவமனைக்கு தான் போகணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையாக இருக்கும். நானே போவேன் அங்கே. ம். அப்போது மருத்துவமனைகள் எல்லாருக்குமானதாக மாற்றணும். சுகாதார நிலையங்கள் குறைவாக தான் இருக்குது. அங்கே செவிலியர்கள் குறைபாடு எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் சரி பண்ணி ம். அதுக்கப்புறம் இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது கழிவு மேலாண்மை தான். மேலாண்மை தான். திருவள்ளூர் நகரத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டி ஒன்று வச்சுருக்காங்க. நகரத்தில் இருக்கிற மொத்த சாக்கடையும் அங்கே தான் வந்து சுத்திகரிப்பு பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சொல்லி ஏரியே நாசமாகி இப்போ அது வந்து ஆற்றுக்குள்ளேயும் கலக்குது அது. ம். அது வந்து இப்போ ஊருக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ம். வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. இப்போ அதை எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நிர்வாக சீரமைப்பு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. சீர்கேடு இப்போ இருக்குது. ம். சீர்கேட்டை மாற்றி சீரமைப்பு இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இப்போ ஒதுக்கப்படுற தொகுதிக்கு ஒதுக்கப்படுற நிதியிலேயே இது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஊழல் லஞ்சம் இல்லாமல் பண்ணால். ம். அப்போ நம்ம ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கட்டமைச்சு தொகுதிக்கு தேவையான அத்தனை அத்தியாவசியத்தையும் நிச்சயமா. பூர்த்தி செய்கிற ஒரு அதிகாரத்தை அது எனக்கான அதிகாரமாக இல்லாமல் மக்கள் அதிகாரமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவங்களுடைய எண்ணங்களும் நோக்களும் வந்து நிறைவேறதுக்கும் நீங்கள் முதல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இங்கே நிகழ்ச்சியில் வந்து இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போம் நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.